வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி மாணவர்கள் நிறைய சுவாரஸ்யமான நிறைய கேள்விகள் எழுதியிருக்காங்க, கேட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. முதல் கேள்வி சுகன்யான்ற மாணவி, அதாவது கேன் யூ டெல் மீ சம் பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்னமோ எழுதி போட்டிருக்கிறீங்களா சார், இது என்னன்றது சொல்லிடுங்க அப்படின்னா, நம்மளுடைய நேற்று அந்த டிவிடிஸ் பற்றின டிக்ஷனரி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை மீண்டும் இன்னொருக்க சொல்லிடுறேன். அந்த ட்ரையல் டிவிடி நம்ம டோட்டலாக 50 டிவிடிஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த 50 டிவிடிஸ் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, வாங்கினா இங்கிலீஷ் படிச்சிடலாமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரையல் டிவிடி போட்டிருக்கிறோம். அதில் ஒரு 3 to 4 hours ப்ரோக்ராம் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ட்ரையல் டிவிடி வாங்கி பாருங்கள். பார்த்துட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, மறுபடி தேவை அப்படின்னா நீங்கள் ஃபுல் செட் டிவிடி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த ட்ரையல் டிவிடியினுடைய விலை 100 ரூபா தான். அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இல்லை, தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, அதுவும் 100 ரூபா தான். ஓகே, இதாக இருக்குது. அது ரெண்டையுமே நான் காமிச்சிடுறேன். இதுதான் அந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இது அந்த ட்ரையல் டிவிடி. ரெண்டும் சேர்த்து 200 ரூபா தான். போஸ்டல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு கொரியர் மூலியமானாலும் கொரியர் மூலியமாக உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி தருவாங்க, அல்லது விபிபி மூலமாக, விபிபி அதாவது கேஷ் ஆன் டெலிவரி, உங்கள் போஸ்ட்மேன் உங்கள் வீட்டிலே கொடுத்துட்டே காசு வாங்கிப்பாங்க. உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ் பார்ப்போம். சரி, பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ்னால் என்ன, இது என்ன சார், இது எங்கே உங்களுக்கு பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, பாலிண்ட்ரோம் சென்டென்ஸும் கூட இருக்குது. முதல்ல பாலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ அப்படியே திருப்பி ரிவர்ஸில் வாசித்தாலும் அதே தான் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மேடம், MADAM, மேடம், இதை அப்படியே திருப்பி வாசிங்க, திருப்பி சொல்லி பாருங்கள், MADAM, மேடம். மலையாளம், MALAYALAM, மலையாளம், 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 மலையாளம். இதையும் அப்படியே திருப்பி வாசித்து பாருங்கள், MALAYALAM. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. லிரில், அப்புறம் சில நேம்ஸ் கூட வரும், நிதின், இப்படி நிதின், இந்த மாதிரி நிறைய. ரெஃபர், ஒரு வேர்டு தான் கேட்டிங்க, நான் எவ்வளோ வேர்டு சொல்கிறேன் பாருங்கள். ரெஃபர், இதுதான் பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ். பாலிண்ட்ரோம்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியத்தையோ அப்படியே ரிவர்ஸில் வாசித்தாலும் அதே பொருள் தான் வரும். புரியுதுங்களா இல்லையா? இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் வாசித்து பாருங்கள். MADAM, மேடம். MALAYALAM, மலையாளம். லிரில், LIRI, லிரில் சோப்பு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, இப்போ இருக்கா என்னன்னே தெரியல. ஓகே, ரெஃபர். இந்த மாதிரி சென்டென்சஸும் இருக்குது. பாலிண்ட்ரோம் சென்டென்சஸ் கூட இருக்குது. அதாவது ஆதாம் இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கும்? ஆதாம் யார்கிட்ட தான் பேசியிருக்க முடியும்? ஈவ்கிட்ட தான் பேசியிருக்க முடியும். அந்த டைமில் அவங்க 2 பேரும் தானே இருந்தாங்களா? ஆதாம் ஈவ்கிட்ட போய் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹலோ மேடம், யார்? ஆதாம் சொல்கிறார், மேடம் யார்கிட்ட? ஈவ்கிட்ட. மேடம் யார? ஈவ. மேடம், ஐ ஆம் ஆடம் அப்படின்றாரு. ஐ ஆம் ஆடம். ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சொல்கிறாரு, கை கொடுத்து, ஹலோ மேடம், ஆம் ஆடம் அப்படின்றாரு. இது ஒரு பாலிண்ட்ரோம் சென்டென்ஸ். இது அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள், MADAM, மேடம், ஐ ஆம் ஆடம். வந்துருச்சா? இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கா. ரைஸ் டு vote சார். ஓட்டு போடுறது, எல்லோரும் ஓட்டு போட ஓடியாங்க, ரைஸ் டு vote சார். இதை நீங்கள் சார்னு இதை உச்சரிக்கக்கூடாது. நிறைய பேர் குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், அது என்ன சார்? சார். அது அதனுடைய உச்சரிப்பு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாயை பிளந்துட்டு சொல்லக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகேவா? ரைஸ் டு vote சார். இதையும் இது ஒரு பாலிண்ட்ரோம் சென்டென்ஸ். இன்னும் நிறையா இருக்கு. வாஸ் இட் எ கேட் ஐ சா, அதாவது நான் பார்த்தது பூனையா? வாஸ் இட் அ கேட் ஐ சா, நான் பார்த்தது பூனையா? வாஸ் இட் எ கேட் ஐ சா. இதை அப்படியே திருப்பி பாருங்க, வாஸ் இட் அ கேட் ஐ சா
இது ஒரு palindrome sentence. இன்னும் நிறைய இருக்குது. ரைஸ் டு வேர்ட்ஸ் ஆர் வாஸ் இட் எ கேட், இந்த மாதிரி இதுதான் palindrome. புரியுதுங்களா இல்லையா? இப்போ புரிஞ்சிருக்கும். சுகன்யா தானே கேட்டிருந்தாங்க palindrome. இது எதுக்கு, யார் இது கேட்க அவங்ககிட்ட கேட்ட கேள்வின்னு தெரியல. அவங்க palindrome வேர்ட்ஸ் பற்றி தான் கேட்டாங்க. நான் palindrome வேர்ட்ஸும் கொடுத்து சென்டென்ஸும் கொடுத்துட்டேன். ஓகே, நர்சஸ் ரன் நிறைய உடனே ஞாபகத்துக்கு வருது. நர்சஸ் ரன், நர்சஸ் எல்லாம் ஓடுறாங்க, என்னன்னு தெரியல. நர்சஸ் NURSES, நர்சஸ் ரன். இதான் இங்கிலீஷில். தமிழில் கூட palindromes இருக்கு. இதெல்லாம் அவங்க வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க palindrome சென்டென்சஸ். நம்ம தமிழில் நமக்கு தெரிஞ்சதை 2-3 சொல்கிறேனே. தமிழில் இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய palindrome. தமிழில் நான் சொல்லட்டுமா? மாலா போலாமா, இது மேட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், நம்ம கண்டுபிடிச்சது. மாலா போலாமா, மாலா போலாமா, எப்படி? இது நம்மளுடைய தயாரிப்பு. கேமராமேன் சிரிக்க, யார் தப்பாக நினச்சிடாதீங்க. மாலா நீங்கள் பாட்டுக்கு palindrome, மாலா போலாமா, இது ஒரு palindrome. வேறு என்ன இருக்கு? யானை பூனையா, எழுதி பாருங்க. யானை பூனையா, இது ஒரு palindrome வேர்டு தமிழில். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பு. யானை பூனையா. மாடு சாடுமா, அப்புறம் மாடு சாடாதா, மாடு சாடுமா, இதெல்லாம் நம்ம தமிழில் palindrome. இது வந்து பாப்பா தாத்தா மாமா இதெல்லாம் ஓல்டு. இதெல்லாம் palindrome வேர்ட்ஸ் தான். பாப்பா தாத்தா மாமா இதெல்லாம் புதுசு. மாலா போலாமா, யானை பூனையா. சரி, இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ palindrome வேர்ட்ஸ் palindrome சென்டென்சஸ் சொல்லி தந்திருக்கிறேன்ல, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு 5-6 palindrome வேர்ட்ஸ், அது இங்கிலீஷில் வேண்டாம், தமிழில். இந்த மாதிரி இங்கிலீஷ்லலாம் நீங்கள் உடனே நெட்டில் அடித்து நிறைய எடுத்துடுவீங்க. தமிழில் எனக்கு ஏதாவது palindrome வேர்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சரியா? சரி, சுகன்யா கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். palindrome வேர்ட்ஸ் பற்றி தான் கேட்டிருந்தீங்க. palindrome வேர்ட்ஸும் நான் சொல்லிக் கொடுத்து, palindrome சென்டென்ஸும் சொல்லிக் கொடுத்து, தமிழில் கூட 2-3 palindrome சொல்லியிருக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் palindrome. இது யாருக்காவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, palindrome இதெல்லாம் ஜஸ்ட் இது இந்த மாதிரியானதெல்லாம் உங்களுக்கு ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு மந்த்லி மேகசின் ஒன்று வருது. அதில் இந்த மாதிரியான இங்கிலீஷ் டிப் நிறைய இருக்கும். அது தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. ஓகே, சரி, இனி அடுத்த கேள்விக்கு போகலாமா? சுகன்யா அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா, நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோன்னு சொல்ல முடியாது. இப்போ கேட்கக்கூடிய அத்தனை டவுட்ஸை நான் இதில் கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலவங்க இன்னொரு ப்ரோக்ராம் ரெகுலராக பார்த்து நமக்கு SMS பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட், மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டை சொல்லி, நேற்று ஒருத்தர் அஃபெக்ஷனேட் பர்சன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னுட்டு, அஃபெக்ஷனேட் இப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இதை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணுன்ற, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அஃபெக்ஷன் பாசம், அஃபெக்ஷனேட் பாசமானன்ற வார்த்தை இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பாசம் இருந்தால் அப்படி தயவுசெய்து டோன்ட் யூஸ் மீ அஸ் அ டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி மாதிரி ஃபோன் பண்ணி அதுக்கு என்ன, அஃபெக்ஷனுக்கு என்ன, ஆரோகண்ட்டுக்கு என்ன, இப்படி கேட்குறதுனால அது நீங்கள் எதுக்கு ₹1 வேஸ்ட் பண்ணணும்? உங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு ₹1 ஃபோன் பண்ணி வேஸ்ட் பண்ணணும்? ஈஸியாக உங்கள் டிக்ஷனரியில் இப்போ தமிழில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது வார்த்தைகள் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, ஒரு சென்சிபிளான டவுட்ஸ்னால் அதை போர்டில் எழுதி போட்டு சொல்லி தரும்போது இந்த மாதிரி palindromeலாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து சும்மா இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு தமிழில் என்ன அப்படி சொல்லிட்டு, சார் இதை சும்மா ஒரு கொஷின் பேப்பரில் வரக்கூடியதை ஆக்டிவ் வாய்ஸை கொடுத்து இதை பேசிவ் வாய்ஸை மாற்றுங்க பார்ப்போம், இதை பேசிவ் வாய்ஸை கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றுங்க பார்ப்போம். அதில் சிம்பிளாக கேட்காம கொஞ்சம் சென்சிபிளாக 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அந்த டவுட்ஸ். ஓகே, அப்படி நீங்கள் அனுப்புனாலும் கூட அதை நான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுத்து அந்த இதை சொல்லித்தரேன். சரி, பரவாயில்ல, எப்படினாலும் அனுப்புங்க, கேள்விகள் அனுப்புங்க, அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே, palindrome வேர்ட்ஸ் இனி அடுத்த கேட்கலாமா? சரி, அடுத்த இது பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். palindrome எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி முகேஷ் வள்ளியூர் நம்ம லோக்கலில் இருந்தால் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபோன் அட்டன் பண்ணதுனா தான் இது அவருக்கு ஃபோன்லேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டவுட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதான். அதாவது முகேஷ்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலேஜில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்களாம். அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு
இவர் போய் கேட்டாராம், அந்த சீஃப் கெஸ்ட் யாரோ வந்திருந்தாங்க, வந்திருந்த கெஸ்ட்டுக்கு வந்துட்டு இவர் போய் கேட்டாராம், டு யூ வாண்ட் காஃபி அப்படின்னு கேட்டாராம். ஒரு நல்ல படிக்கிற பையனாட்டு இருக்கும், ஆக்டிவாக போய் கேட்டிருக்கிறாரு. சார் டு யூ வாண்ட் காஃபி அப்படின்னு கேட்டிருக்கிறார். டு யூ வாண்ட் காஃபி அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க ஹெச்ஓடி பக்கத்தில் இருந்தவங்க அவனை முகேஷை கூப்பிட்டு சொன்னாங்களாம், அப்படி டு யூ வாண்ட்னு கேட்காதீங்க, டு யூ வாண்ட் கேட்காத, would you like அப்படின்னு கேளு, would you like coffee அப்படின்னு கேளு அப்படின்னு. என்ன சார் do you want coffeeனாலும் do you முகேஷ் கேட்டிருக்கிறாரு, do you want coffee அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. காஃபி, do you want coffee, உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்ட மாதிரி. இது கொஞ்சம் ரியூடாக இருக்குது, அது இம்பொலைட்டாக இருக்கு. அதாவது இது அர்த்தம் கரெக்டு தான், இது முகேஷ் வந்து சொன்ன சென்டென்ஸ் வந்து கரெக்டு தான். டு யூ வாண்ட் காஃபின்னா உனக்கு அல்லது உங்களுக்கு காஃபி வேண்டுமா. பட் அவர் கேட்டுக்கிறது வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட கேட்கும்போது டு யூ வாண்ட் காஃபின்னு கேட்குறத விட சார் would you like to have a cup of coffee, இது எவ்வளவு மரியாதையாக இருக்குது பாருங்கள். would you like to have a cup of coffee இப்படி கேளு அப்படின்னு சொல்லி, அதுதான் கரெக்ட், அப்படி தான் கேட்கணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை விட ஜூனியர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட உன் பேர் என்ன அப்படி தமிழில் நம்ம கேட்கும்போது உங்கள் பேர் என்னன்னு கேட்க மாட்டோம். தம்பி உன் பேர் என்ன, வாட்ஸ் நேம் அப்படி கேட்கலாம். வாட்ஸ் நேம் இப்படி கேட்போம். வாட்ஸ் நேம் சிம்பிளாக கேட்போம். வாட்ஸ் நேம், வாட்ஸ் நேம். இதே இது உங்கள் காலேஜ்க்கு புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வராரு, அவர்கிட்ட நீங்கள் அவரை பேரை தெரிஞ்சு கேட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ் யுவர் நேம் சார், வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் குவாலிஃபிகேஷன் இப்படி கேட்டால் அது கொஞ்சம் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு இம்பொலைட்டாக தெரியுது, மரியாதை இல்லாமல் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி கேட்குறோம், மே ஐ நோ யுவர் நேம் சார், பொலைட்டாக கேட்குறோமா. மே ஐ நோ யுவர் நேம், நேம் இது நேம் இல்லை, அதனுடைய உச்சரிப்பு நேம், நேம் நேம். மே ஐ நோ யுவர் நேம் சார், மே ஐ நோ யுவர் நேம் சார் இப்படி கேட்குறோம் இல்லையா. மே ஐ நோ யுவர் குவாலிஃபிகேஷன் சார், இப்படி பொலைட்டாக இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸு. இது மாதிரி தான் நீங்கள் டூ யூ வாண்ட் காஃபி, டூ யூ வாண்ட் காஃபின்னு கேட்குறத விட would you like to have a cup of coffee, இந்த would you like to இதை வச்சு கொஞ்சம் நிறைய சென்டென்ஸ் இப்போ நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் ஆங்கிலத்தில் மரியாதைக்குரிய மரியாதை கொடுக்குற, ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரியான சென்டென்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் மரியாதை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக ஆங்கிலத்தில் பயன்படுது. நான் இப்போ சொல்கிறேன், டு யூ வாண்ட் காஃபின்றது உங்கள் ஜூனியர்கிட்ட கேட்கலாம். would you like to have a cup of coffee, அந்த சென்டென்ஸ் நான் எழுதி போடுறேன். would you like to have a cup of coffee sir, would you like to have a cup of, ஒரு கப் காஃபி சார், ஒரு கப் ஆஃப் காஃபி சார். இது 5-6 தடவை இந்த சென்டென்ஸை திரும்ப சொல்லி பார்க்கணும். would you like to have a cup of coffee sir, would you like to, இதுதான் நமக்கு முக்கியம், இந்த சென்டென்ஸ் தான். இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் அமைச்சு காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஒருவருடைய விருப்பத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்கு, இப்போ நம்ம கேமராமேன் இருக்கிற நீங்கள் நீங்கள் இங்கிலீஷில் பேச விரும்புகிறீங்களா அப்படின்னு, டு யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், அது கொஞ்சம் ஒரு அரட்டி கேட்ட, டு யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்னு கேட்கறத விட would you like to speak English fluently, நீங்கள் ஆங்கிலம் சரளமாக பேச விரும்புகிறீர்களா. would you like to speak Englishங்கிற, would you like to speak English fluently, இது ஃப்ளூயன்ட்லின்னு சொல்லுவோம். ஃப்ளூயன்ட்லி சரளமாக, நீங்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச விரும்புகிறீர்களா. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன், ஒருவருடைய விருப்பத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்கு would you like to என துவங்கும் வாக்கிய அமைப்பு பயன்படுத்தவும். ஒருவருடைய விருப்பத்தை நீங்கள் அது இதில் வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்ககிட்ட காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, சார் நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க, would you like to have a cup of coffee அப்படின்னீங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுவார் அவர். அந்த சென்டென்ஸ் சொல்லும் போது அந்த எக்ஸ்பிரஷனும் கரெக்டாக இருக்கணும். would you like to have a cup of coffee sir, திரும்ப சொல்லி பாருங்கள், ஒரே தடவையில் இது கரெக்டாக வராது. would you like to have a cup of coffee sir, would you like to have a cup of coffee sir, நீ என்னுடன் வர விரும்புகிறாயா, நான் கன்னியாகுமரி போகிறேன், இன்றைக்கி ஈவினிங் நான் கன்னியாகுமரி போகிறேன், நீ என் கூட வர விரும்புகிறியா. would you like to come with me, ஒருவருடைய விருப்பத்தை come with me, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா. would you like to say anything, என்ன anything, would you like to say anything, நீ என்னுடன் ஆட விரும்புகிறாயா. would you like to dance with me,
would you like to dance இதனுடைய உச்சரிப்பு டான்ஸ் கிடையாது டான்ஸ் would you like to dance with me நீ என்னுடன் ஆட விரும்புகிறாயா would you like to join with us நீ எங்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புறியா would you like to join with us you can create a lot of sentences with us would you like to join with us would you like to have a cup of coffee இன்னொரு இட்லி சாப்பிட விரும்புறியா கூட கொஞ்சம் சோறு வச்சுக்கிறியா would you like to have some more rice எவ்வளோ பொலைட்டாக இருக்கு பாருங்க சென்டென்ஸ் would you like to haveனா இந்த இடத்துல eat would you like to have some more rice கூட கொஞ்சம் சோறு சாப்பிட்றியா பாருங்க do you want னு கேட்குறத விட இது do you want கேட்டால் தப்பு கிடையாது do you want அப்படின்னு கேட்குறத விட இந்த would you like to ரொம்ப பொலைட்டாக இருக்கும் அதனால தான் முகேஷ்னுடைய ஹெச்ஓடி அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஓகே மீண்டும் இருக்க சொல்கிறேன் ஒருவருடைய விருப்பத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்கு என்ன விருப்பா சார் சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறீங்களா would you like to come to my home would you like to say anything would you like to know about me என்னன்னா ஒருவருடைய விருப்பத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்கு would you like to இப்படி சொல்லலாம் அதே மாதிரி விருப்பம் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு I would like to join in your center I would like to buy your DVDs I would like to come with you சொல்லலாம் புரியுதுங்களா இல்லையா இதை எழுதி வச்சுட்டு இப்படி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மாற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் மனசில் நிற்காது எழுதி வச்சு இதை திரும்ப திரும்ப சொல்லி பழகணும் would you like to have a cup of coffee sir expression would you like to have a cup of coffee sir அப்படின்றக்கூடாது would you like to have a cup of coffee sir would you like to speak English fluently would you like to come with me புரியுதுங்களா இல்லையா முகேஷ்னுடைய டவுட்டுக்கு இதுதான் do you want சொன்னால் தப்பு கிடையாது பட் இம்பொலைட்டாக இருக்கும் இப்படி சொன்னால் பொலைட்டாக இருக்கும் ஓகே சரி இனி அடுத்த கேள்வி பார்க்கலாமா Learn spoken English through video DVDs. கடந்த 8 வருடங்களாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளித்த எமது எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறுவனம் தற்போது வீட்டில் இருந்தே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வகையில் செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாக 50 வீடியோ டிவிடிக்கள் 2 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த டிவிடியில் நீங்கள் பார்ப்பது போல் போர்டில் எழுதி கற்பிக்கப்பட்டுள்ளதால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எங்களது 50 டிவிடிகளில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய www.skspokenenglish.tk என்ற இணையதள முகவரியிலோ அல்லது 9677977877 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். ஃபோன் மூலமாக ஆர்டர் செய்தால் உங்கள் வீட்டிற்கே டிவிடிக்கள் அனுப்பி வைக்கப்படும். For more details, contact SK Spoken English Training Center, opposite New Bus Stand, LIC Building, near Canara Bank, Valiur. Cell 9677977877. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு நல்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியது. இதுதான் எனக்கும் கூட இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ கேட்டிருக்கிறது பெயர் குறிப்பிடலை இதில். சார் டெல் சே இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டெல் சே இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அதாவது டெல் ரெண்டுமே வேர்ப் தான். டெல் சே டெல்னாலும் சொல்லு வேர்ப், இது ஒரு வேர்ப் தான். டெல்னாலும் சொல்லு, சேனாலும் சொல்லு. இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டுமே சொல்லுன்ற மீனிங்கில் தான் வருது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பேர் இதில் குறிப்பிடலை, பட் இது டவுட் நல்ல டவுட் தானே. அதாவது டெல்னுடைய பாஸ்டன்ஸ் வந்து டோல்டு, சேனுடைய பாஸ்டன்ஸ் வந்து செட். சேனுடைய பாஸ்டன்ஸ் வந்து செட். ஓகே, இது நம்மளுடைய டிவிடிஸில் இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டெல் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரொனவுன் வரும். இப்படி சொன்னால் எப்படி புரியும்? டெல் அப்படின்ற வார்த்தை வருது, ஒரு வேர்ப் வருது அப்படின்னா இந்த டெல்லுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியுமா? நவுனுக்கு வந்து ஹி, ஹிம், ஹிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு சென்டென்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இருக்கும். இப்போது tell me something about your family. Tell me something about your family. இந்த மீன்றது ப்ரொனவுன். டெல் வருது அப்படின்னா இதுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு நவுன். டெல் வருது அப்படின்னா
ப்ளஸ் ஒரு நவுன். நவுன்னா டெல் ரமேஷ், சொல்லு ரமேஷ், அல்லது ப்ரொனவுன் கண்டிப்பாக இடம்பெறும். இதை மறந்துவிட வேண்டாம். பட் சேக்கு அடுத்து இப்படி ப்ரொனவுன் வரும்ன்ற கட்டாயம் கிடையாது. சேமி அப்படிலாம் அப்படி வரணுன்ற கட்டாயம் கிடையாது. பட் டெல் வந்துச்சுன்னா டெல்க்கு அடுத்து கண்டிப்பாக ப்ரொனவுன் வரணும். டெல் மீ ரமேஷ், சொல்லு ரமேஷ், டெல் ரமேஷ் சொல்லலாம். ஓகே, டெல் அஸ் சம்திங் அபவுட் யுவர் சார். நீங்கள் இப்போ ரீசன்ட் சமீபத்தில் நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்ததாட்டு, வெக்கேஷன் போயிட்டு வந்ததாட்டு கேள்விப்பட்டேன். உங்களுடைய வெக்கேஷன் பற்றி கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்கள் சார். டெல் அஸ் அபவுட் யுவர் வெக்கேஷன். Tell us about your vacation. About your vacation. Vacation ஒன்று வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வெக்கேஷன் ஒன்று இருக்கு, வெக்கேஷன். வொகேஷன் ஒன்று இருக்கு, VOCATION. இது வந்து நீண்ட விடுமுறை, நீண்ட கால விடுமுறை. ஏப்ரல் மேல நமக்கு லீவ் இருக்குல்ல, அந்த நெடுநாள் விடுமுறைக்கு வந்து வெக்கேஷன் சொல்லுவோம். பட் வொகேஷன் அப்படின்னா 12th இப்படி ஒரு குரூப், வொகேஷனல் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, தொழில், வொகேஷனல் ட்ரைனிங் இப்படி சொல்லுவாங்க. வொகேஷனல் ட்ரைனிங், OKTIO, வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னா தொழில் சார்ந்த பயிற்சி. பாருங்க, இது வந்து நீண்ட விடுமுறை, நீண்ட விடுமுறை, நீண்ட விடுமுறை. இது ஞாபகத்தில் வந்தனால இதுலேருந்து ஸ்கிப் ஆகி இதுக்கு வந்துட்டேன். நீண்ட விடுமுறை. இது வந்து வெக்கேஷனா தொழில், தொழில். பாருங்க, இது வெக்கேஷன், இது வொகேஷன், இது வெக்கேஷன், இது வொகேஷன். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வொகேஷன் தொழில், தொழில் சார்ந்த. வொகேஷனல் ட்ரைனிங்னா தொழில் சார்ந்த பயிற்சி. புரியுதா இல்லையா? சரி, இப்போ இங்கே வரும். Tell me something about, tell us something about, tell us about your vacation. உன்னுடைய விடுமுறை பற்றி ஏதாவது சொல்லு. இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தாலே அதை பற்றி சொல்லு. I told him. past tense, tellனுடைய past tense. past tense வந்தாலும் அதுக்கு அடுத்து pronoun வரணும். I told him. நான் அவனிடம் சொன்னேன், நான் அவனிடம் சொன்னேன். He told me. He told me. அவன் என்னிடம் சொன்னான். புரியுதா இல்லையா? அவன் என்னிடம் சொன்னான். She told us. அவள் எங்களிடம் சொன்னாள். They told us. அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். They told us. அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். இந்த மாதிரி டெல் அப்படின்ற வார்த்தை டெல் அல்லது டோல்ட் இது வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன் வரும். இந்த நவுன் ப்ரொனவுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த ஹிஸ், ஹிம், ஹர் இதெல்லாம் வருது இல்லையா, இதை ப்ரொனவுன் பற்றி நான் அடுத்த ப்ரோக்ராமில், இன்னொரு ப்ரோக்ராமில் ப்ரொனவுன் பற்றி டீப்பாக, அதுலேயும் கூட ப்ரொனவுனில் கூட சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ப்ரொனவுன் பற்றி நான் டீப்பாக இன்னொரு ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஸ்கிப் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போனோன்னா சரி வராது. இப்போது சே வச்சு பார்க்கலாம். said, I said to him. இங்கேயும் ப்ரொனவுன் சேர்த்து வரலாம், ஆனால் ப்ளஸ் ஒரு டூ சேர்த்துக்கோங்க. I said to him. நான் அவனிடம் சொன்னேன். புரியுதுங்களா இல்லையா? ஒரு டூ சேர்த்து அதுக்கு அடுத்த ப்ரொனவுன் சேர்த்துக்கோங்க. ஓகே, வேற ஒன்றும் இதில் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் ஒன்றும் கிடையாது. அதில் she said that சேர்த்து நிறைய இடத்துல வரும். செட் கூட தட் சேர்த்து நிறைய இடத்துல வரும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெல் அல்லது டோல்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு ப்ரொனவுன் இடம்பெறும். ஓகேவா? சரி, ஓகே. சரி, அடுத்த டவுட் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ டெல் சேக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, பட் டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் நம்மளுடைய டிவிடிஸ் பற்றி சொல்லிடுறேன். டிவிடிஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது செல்ஃப் லேர்னிங் கோர்ஸா, ஃபுல்லி ஆடியோ விஷுவல் லேர்னிங். நீங்கள் இப்போ டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாக 50 டோட்டலாக 50 டிவிடிஸ் போட்டிருக்கிறோம். 50 டிவிடிஸ் போட்டிருக்கிறோம். அந்த 50 டிவிடிஸ் வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 24 டிவிடிஸ், 24 டிவிடிஸும், செகண்ட் செட் வந்து 26 டிவிடிஸும். ஃபஸ்ட்டு 24 டிவிடிஸில் கிராமர் பேஸ்டாக, அதாவது தமிழில் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு 24 டிவிடிஸில் இருக்கும். அது ஒர்க் புக்கும் இருக்குது. செகண்ட் 26 டிவிடிஸில் வந்து சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன்ஸ். ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களை நீங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறது, உங்கள் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறது எப்படி, டெலிஃபோனில் பேசுகிறது எப்படி, அப்பாலஜைஸ் பண்ணுறது, மன்னிப்புக்கு வருவது எப்படி, இந்த நிறைய சிச்சுவேஷனில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள். அப்புறம் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள்,
சாரி டீச்சர்ஸ் மாணவர்கள்ட்ட உரையாடுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ரெடிமேட் சென்டென்சஸாக நிறைய கொடுத்துருப்பேன். இந்த 25 இந்த பற்றின இதனுடைய ரேட் டீட்டெயில்ஸ் இதையெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த 9677 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அல்லது டிவிடி டீட்டெயில்ஸ்னு ஒரு